ஐயா மு.க. ஸ்டாலின் ஒரு 3 மடக்கு, உதயநிதி ஸ்டாலின் ஒரு 3 மடக்கு, இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் ஒரு 3 மடக்கு, இப்ப இந்த தொகுதியில் நிக்கிற எங்க அண்ணன் கே.எஸ். மூர்த்தி அவங்க ஒரு 4 மடக்கு வாங்கி மடக்குன்னு குடிச்சிட்டு செத்து போங்க. எதுக்கு உயிரோட இருக்க? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நோட்டும் தமிழ்நாடு நோட்டும். நீங்க தொடர்ந்தா ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் இல்லையா? ஸ்டாலின் தொடரட்டும், தாய்மார்கள் தாலி அறுக்கட்டும், அப்படி வேணா போடுங்க. எந்த முதலக்கட்டையை வச்சுக்கிட்டு எங்க மக்கள்கிட்ட வந்து ஓட்டு பிச்சை எடுக்க வர்றீங்க? ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன தகுதி இருக்க? எதை நீ சொன்னதை செஞ்ச? ஐயா ஸ்டாலின் பேசினாரு, ஆக போதையின் பாதையில யாரும் போகாதீங்க, நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடான மதுவை யாரும் குடிக்காதீங்க, ஆக அரசு விக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கி குடிக்காதீங்க அப்படின்னு பேசினாரு. யோ விக்கிறதே நீதாயா. இங்க பல பேர் பெண்களுடைய தாலி அறுத்துட்டு வெக்கமே இல்லாம பாட்டு போடுறாரு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நோட்டும் தமிழ்நாடு நோட்டும். நீங்க தொடர்ந்தா ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் இல்லையா? ஸ்டாலின் தொடரட்டும், தாய்மார்கள் தாலி அறுக்கட்டும், அப்படி வேணா போடுங்க. நாடு முழுக்க சாராய கடையை திறந்து வச்சு 50,000 கோடி வருமானம், 50,000 கோடி வருமானத்திற்காக பெண்களுடைய தாலியை அறுத்துட்டு விதவையா மாத்திட்டு, பெண்களுக்கு நாங்கள் சுய உதவி குழுக்கள்ல கடன் கொடுக்கிறோம், அதுல விதவை பெண்கள் கைம்பெண்களுக்கு நாங்கள் 1500 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கிறோம். அந்த ஊக்கத்தொகையை வச்சு புருஷன் வந்துருவானா? போன புருஷன் வந்துருவானா? இல்ல நீங்க எல்லாம் குடிச்சிட்டு செத்து போங்கல. என் நாட்டு மக்களை குடிக்க வைத்து சாவடிக்கிறதுக்கு பதிலா ஐயா மு.க. ஸ்டாலின் ஒரு 3 மடக்கு, உதயநிதி ஸ்டாலின் ஒரு 3 மடக்கு, இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் ஒரு 3 மடக்கு, இப்ப இந்த தொகுதியில் நிக்கிற எங்க அண்ணன் கே.எஸ். மூர்த்தி அவங்க ஒரு 4 மடக்கு வாங்கி மடக்குன்னு குடிச்சிட்டு செத்து போங்க. எதுக்கு உயிரோட இருக்க? 70 ஆண்டு கால கட்சிங்க திமுக. நாங்க அப்படியே பார்த்துட்டோம். இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். நாங்க குள்ளநரி கூட்டம். இங்க வா. அவ்வளவு பதறிய போன தடவை தேர்தல் அறிக்கை கொடுத்த 127 பக்கத்துக்கு இந்த தடவை தேர்தல் கதாநாயகன் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கீங்க. அந்த அறிக்கையில பக்கம் என்னடா அப்படின்னா 97. 127 எங்க இருக்குது? 97 எங்க இருக்குது? ஏண்டா அப்படின்னா நாங்க சொன்னதெல்லாம் செய்து முடிச்சிட்டோம். ஸ்டாலின் சொல்றாரு 90 விழுக்காடு நாங்க முடிச்சிட்டோம். கே.என். நேரு அவர் ஒரு அமைச்சர் 85 விழுக்காடு வாக்குறுதிகளை முடிச்சிட்டோம். ஐயா நீங்க கொடுத்த வாக்குறுதியில் ஒரு 10 நான் கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்பதற்கு மத்திய அரசை வற்புறுத்துவோம். நீங்க என்னைக்காவது மோடிக்கு எழுதின கடிதத்தையோ இல்ல அமித்ஷாவுக்கு எழுதின கடிதத்திலேயோ என்னைக்காவது திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்போம்னு சொல்லியிருக்கீங்களா? மொத வாக்குறுதி அவுட். ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்பி சம வேலைக்கு சம பங்கு என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் சம பங்கு சம்பளம் கொடுப்போம், ஆசிரியர்கள் போராட வேண்டியது இருக்காது அப்படின்னு பேசுனீங்க. ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க, ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கல, நிரந்தர பணி கொடுக்கல. அதே போல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இனிமே நடக்காது. அதுவும் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்களுக்காக ஐயா ஸ்டாலின் பேசினதெல்லாம் யாராலையும் மறக்க முடியாது. காட்சிகள் அப்படியே இருக்கு, கண்ணுக்குள்ள அப்படியே நிக்குது, மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. ஆக இந்த நிர்வாக திறனற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லையா? அந்த செவிலியர்கள் எல்லாம் பாவம், அவர்களுடைய கண்ணீரை பார்த்து உங்களுக்கு கல்லெஞ்சம் கூட கரையாதா? அவர்கள் எல்லாம் போராடுகிறார்களே, அவர்கள் உரிமைகளை கேட்டு போராடுகிறார்களே, அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது இந்த ஸ்டாலின் பேசினார். இன்னைக்கு அதே செவிலியர்கள், அதே மருத்துவர்கள், அதே தூய்மை பணியாளர்கள் எல்லோரும் வேலை கேட்டு போராடுறான், எல்லாரும் சம்பளம் கேட்டு போராடுறான். 10 பைசா கொடுக்க காசு இல்ல. அரசாங்கம் சொல்லுது எங்கள்கிட்ட காசு இல்ல. பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் 300 பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடி இருக்குது இந்த திமுக அரசாங்கம். கேட்டா ஆசிரியர்கள் கொடுக்கறதுக்கு சம்பளம் இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வரல. பள்ளிக்கூடத்துக்கு எப்படியா மாணவர் வருவான்? அரசு பள்ளிக்கூடத்துக்கு. ஐயா உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் அவர் போய் அரசு பள்ளியிலேயோ அரசு கல்லூரியிலேயோ படிச்சா மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வரும். ஓ வீட்டு பிள்ளைய நல்ல சன்ஷைன் பள்ளிக்கூடம், தனியார் பள்ளிக்கூடம் எவெல்லாம் வச்சிருக்கானோ சிபிஎஸ்இ சிலபஸ், அங்க ஸ்டேட் போர்டு சிலபஸ், மெட்ரிகுலேஷன் சிலபஸ், அப்படி எல்லா இடத்துலயும் ஓம் பிள்ளைகளை படிக்க வைக்கிற இருக்கிற எம்எல்ஏக்கள், இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதை தாண்டி இருக்கிற வார்டு கவுன்சிலர் மெம்பர் எல்லாரோட பிள்ளையும் தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிற. அப்புறம் அரசு பள்ளிக்கூடத்துக்கு யார் வருவா? அரசு பள்ளிக்கூடத்துல மாணவர் சேர்க்கை கம்மியா இருக்குன்னா இங்க ஏன் கம்மியாச்சுன்னு அந்த துறையை கையில வச்சிருக்கிற திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாவட்ட ஆட்சியர் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் இங்க வாங்க, மாவட்ட ஆட்சியர்லாம் வாங்க, ஏன் பள்ளிக்கூடத்துல மாணவருடைய சேர்க்கை கம்மியா இருக்கு இப்படி போட்டிருந்தா இந்த திமுகவை பாராட்டி இருக்கலாம். அன்பில் மகேஷ் நானே வாழ்த்தி பாட்டு பாடி இருப்பேன். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? பள்ளிக்கூடத்தை மூடுறான். அந்த பள்ளிக்கூடத்தை ஏண்டா மூடுறான்னு கேள்வி கேட்டா பதில் இல்ல. அதுக்கு ஒரு மீட்டிங் போடல. ஆனா கலெக்டர் தலைமையில திருவள்ளூர்லயும் இங்க பக்கத்துல இருக்க சேலத்திலையும் கலெக்டர் தலைமையில போர்டு மீட்டிங். என்ன போர்டு மீட்டிங்? வாங்க கலெக்டர் எல்லாம் இங்க வாங்க, இந்த டாஸ்மார்க் அதிகாரிகள் எல்லாம் இங்க வாங்க,
ஏன் இந்த மாசம் டாஸ்மார்க்ல வியாபாரம் குறைஞ்சு போயிருச்சு? ஏன் குவார்டர் கம்மியா வித்திருக்கு? ஏன் பீர் கம்மியா வித்திருக்கு? கலெக்டர் போர்டு மீட்டிங்ல பேசுற பேச்சாடா இது? இந்த படத்துல வடிவேலு கேட்பார்ல, ஏண்டா கலெக்டர் போர்டு மீட்டிங்ல அக்கா வச்சு பேக்கரி வாங்கின விஷயத்தையடா பேசுவீங்கிற மாதிரி இந்த அரசு சாராய கடையில வருமானம் குறைஞ்சிருச்சுன்னு போர்டு மீட்டிங் போடுது. அரசு மருத்துவமனையில ஒருவேளை நீங்கள் தரமான மருத்துவம் கொடுக்குறீங்கன்னா, இந்த பக்கத்துல கை கட்டுற தூரத்துல எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி, உங்க கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர், உங்க கட்சியினுடைய அமைச்சர் பெருமகன், அவருக்கு ஈடி அதிகாரிகள் ரைடு வந்தாங்கல்ல, ஈடி அதிகாரிகள் காசு வச்சிருக்கியா, பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய் காசு வாங்குறியா அப்படின்னு கேள்வியால கேட்டு நெஞ்சிலே மாங்கு மாங்குன்னு குத்துனதுல பேண்ட்ல மூத்திரம் போனார்ல, அன்னைக்கு எந்த மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி போனாரு? தனியார் மருத்துவமனைக்கு. ஏன் அரசு மருத்துவமனைக்கு போல? அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு தெரியும், அரசு மருத்துவமனைக்கு போனோம்னா கரூர் அவுட்டர்ல வேலாயுதம் பாளையம் பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு சொல்லி அனுப்பிட வேண்டியதான், 10 நிமிஷத்துல அங்க பாடையை கட்டி ரெடி பண்ணிடுவாங்க. அரசு மருத்துவமனைக்கு போனா உயிர் பிழைக்க முடியாது. அப்ப ஒரு அரசு நடத்துகின்ற மருத்துவமனை மீது அமைச்சர்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இது எப்படிப்பட்ட கேடுகட்ட அரசாங்கம்? இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இலவசங்கள் கொடுத்தோம், நாங்க மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். உங்க கட்சியினுடைய அமைச்சராக இருக்கிற துரைமுருகனுடைய பையன் திரு கதிரானந்த் அவர்கள் சொல்றாரு, இந்த 1000 ரூபாயை வாங்கி ஸ்டாலின் காசை வாங்கிட்டு தானே மேக்கப் போட்டு வந்தீங்க அப்படின்னு எங்கள் தாய்மார்களை, எங்கள் பெண்களை பார்த்து இழிவுபடுத்துற மாதிரி பேசுறாரு. உங்க கட்சியில் இருக்க அமைப்பு செயலாளர் RS பாரதி என்கின்ற அந்த நபர் வந்து சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி மனைவிக்கோ ஸ்டாலின் மனைவிக்கோ 1000 ரூபாய் காசு கொடுப்பீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு, எடப்பாடி பழனிசாமியுடைய மனைவியோ, ஏன்னா அவர் முதலமைச்சராக இருந்து ஓய்வு பெற்றிருக்காருல, முன்னாள் முதலமைச்சர், அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர், இவங்க 2 பேரோட மனைவிக்கு கொடுத்தா அது எங்களுக்கு அசிங்கமா இருக்கும், அது அவர்களுக்கு அவமானமாக இருக்காதா? ஏண்டா ஓ வீட்டு பொண்டாட்டி எல்லாம் தங்கத்துல இருக்குது, எங்க வீட்டு பொண்டாட்டி எல்லாம் தகரத்துல வச்சிருக்குதாடா? ஏண்டா அவங்களுக்கு கொடுத்தா இழுக்கு, எங்கள் மனைவிகளுக்கு எங்கள் தாய்மார்களுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் இலவசம், அதுக்கு பேரு மாற்று திட்டமா? அது முன்னேற்றத்திற்கான திட்டமா? பெண்களுக்கு முன்னேற்றம் என்றால் 1000 2000 கொடுக்கறதுல இல்ல, அவர்களுக்கு அரசியல் பகிர்வு கொடுக்கணும், அவர்களை அதிகாரத்திற்கு அனுப்பணும். ஆனால் அதையெல்லாம் செய்யாம விட்டுட்டு 2000 கொடுத்துட்டோம். இவர் 2000, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி இவர் வேகல மூட்டாருன்னா அவரு கொதிக்கையில மூட்டாரு. அவரு அந்த பக்கம் நான் 2000 ரூபாய் கொடுக்கிறேன், அது இல்லாம 10000 ரூபாய் நான் வீடுகளுக்கு எல்லாருக்கும் கருணை தொகையாக கொடுக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி நம்ம புதுசா வந்த பக்காமாசு அவரு நான் 2500 ரூபாய் தர்றேன், தாலிக்கு தங்கம் கொடுக்கிறேன், நான் இலவசமா அதை கொடுக்கிறேன் இதை கொடுக்கிறேன். இது வளர்ச்சியா? 10.25 லட்சம் கோடி கடன்ல இருக்க ஒரு நாட்டுக்கு மேற்கொண்டு நீங்கள் காசு கொடுத்து இலவசங்கள் கொடுத்து அந்த கடனை எங்க இருந்து அடைப்பீங்க, எப்படி அடைப்பீங்க? இந்த கேள்விக்கு இவர்கள்ட்ட பதில் இருக்கா? யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறத நீங்கள் மனசுல ஏத்திக்கங்க. நீங்கள் விவசாயிக்கு ஏன் செலுத்தணும்னா, நாங்கள் கல்வியை, மருத்துவத்தை, தூய குடிநீரை, தரமான சாலை, இது 4ம் நாட்டு மக்களுக்கு இலவசம். இது மட்டும் இருந்தா போதும். விவசாயம் அரசு பணி, ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி. இந்த பகுதியில் இப்ப வெத்தலை பயிரிடுறாங்க அப்படின்னா இங்க அதிகமாக வெத்தலையும் வாழையும் தான். வாழையில இருந்து வாழை மட்டை, வாழை நாறு, வாழை சேலை, வாழையை ஏற்றுமதி, இப்படி பல தொழில்கள் இருக்கு ஒரு வாழையில இருந்து மட்டும். அது போல வெத்தலை ஏற்றுமதி பண்ற தொழில் இருக்குது, கிழங்கு இருக்குது, இங்க தென்னை மரங்கள் அதிகமாக விளையுது பரமத்தி வேலூர்ல. அப்ப இதையெல்லாம் வைத்து தற்சார்பு பொருளாதாரத்தில் உங்களை உயர்த்துவோம். அந்த செய்கின்ற வேலையை அரசாங்க பணியாக அரசே இதையெல்லாம் கொள்முதல் செய்யும், அரசே இதை உற்பத்தி செய்யும், அரசே அதை விற்பனை செய்யும். அதை வைத்து ஒரு நல்ல பொருளாதாரம் வரும். அந்த பொருளாதாரத்தை வைத்து நாட்டு மக்களுக்கு சம்பளத்தை கொடுப்போம். இப்படி தற்சார்பு பொருளாதாரத்தில் உயர்த்துவதற்கான கொள்கையை நாம் தமிழர் கட்சி கையில வச்சிருக்கு. இதுக்கு மாற்று அவரு, இந்த மாற்று இவரு அப்படின்னு போனீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்றதுக்கு சமம். நீங்கள் 23ஆம் தேதி ஏப்ரல் 23 வாக்ககத்துக்கு போறதுக்கு முன்னாடி காலையில நல்லா சாப்பிட்டு போங்க. சாப்பிடும் பொழுது அந்த உணவை உட்கொண்டு இருக்கும்போது அதை விளைவித்த விவசாயிக்கு நன்றி செலுத்தும் விதமாக உள்ள போய் வாக்ககத்துக்குள்ள உள்ள போய் விவசாய சின்னத்தில் ஏற்காப்பை ஏந்திய விவசாய சின்னத்தில் வாக்களித்து பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய எங்களுடைய சகோதரர் அரவிந்த் அவர்களுக்கும் மற்ற நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களையும் வெல்ல வைத்து சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.